ஓம் கம் கணபதியே நமக. குடும்ப உறவுகளுக்காக கலங்கரை விளக்கம் போல் எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுத்த தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசினால எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்க, எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சரியா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நம்மளை போல தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலேயே செயல்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர். ஆனால் மற்றவங்க இவங்களை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. மற்றவங்க நம்மளை மாதிரி தானே தனுசு ராசிக்காரங்க, இவங்க எதிர்க்க இருக்கிறவங்கன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. எவ்வளவு செய்யணுமோ அவ்வளோ செஞ்சு வச்சுருப்பாங்க. கஷ்டம் 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 அத்தனை கஷ்டத்தையும் கொடுப்பாங்க, துரோகத்தை கொடுப்பாங்க, முதுகில் குத்துறது. ஒரு உதவின்னு கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு தரேன் அப்படின்னு நிறைய நாள் அலக்கழிக்கிறது. அவங்கள ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க, அலட்சியப்படுத்தினவங்க இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தினவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தனியாக நின்று எல்லாரையும் பார்ப்பார்கள். அவங்க அது தெரியாம தான் அத்தனை பேரும் இவங்களை அப்படி பண்ணது. நல்ல குணம் படைத்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கஷ்டம் வரதான் செய்யும்னு ஏத்துக்கிட்டவங்க. அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளோ வலிகளையும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க, அவ்வளோ அவமானத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. யாருக்கும் திருப்பி ஒரு முறை கூட எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தியிருக்க மாட்டாங்க, கஷ்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையிலையும் இவங்கெல்லாம் தெய்வ பிறவிகள். சொல்லப்போனா கடவுளுக்கு இணையானவர்கள். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது கடவுள் மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். என்னங்க தனுசு ராசிக்காரர்கள் இவ்வளோ புகழ்ந்து சொல்றீங்க? புகழ்ச்சிக்கெல்லாம் கிடையாதுங்க, இது புகழறதுக்கே கிடையாது, அவங்களோட குணம் இது. அப்படிப்பட்டவங்க தாங்க உண்மையாலுமே. அவங்களோட குணங்களை பார்க்கும் பொழுது இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இவங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல சிந்தனை உடையவர்கள். கற்பனையில கூட அடுத்தவங்களுக்கு தப்பு நினைக்க மாட்டாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர் யாரா இருந்தாலும் எடுத்து பாருங்க, அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். தெளிவா சொல்லும், அவங்களோட ஹிஸ்டரி சொல்லும். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க, பிரச்சனைகளை தான் தலையில போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கன்ட்டு. இலகிய மனம் படைத்தவர்கள், எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைச்சவங்க. அது ஆண் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, பெண் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரங்க, ஒழுக்கமானவர்கள். தீய செயல் அவ்வளோ சீக்கிரம் அவங்க கிட்ட வந்து செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் ஏமாற்றத்தால நிறைய மனம் உடைஞ்சிருப்பாங்க, மன சங்கடங்கள் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களே அவங்க வருத்திக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கொடுத்தவங்க என்ன பண்றது, உறவுகளா போயிடுச்சே, நட்பா போயிடுச்சே, சொந்தமா போயிடுச்சேன்னு அனுசரிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கு, என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. நிச்சயமா உங்களுக்கு இனி வருங்காலங்கள் நல்ல காலமா இருக்கு. இனி யாராலும் உங்களை எந்த விதத்திலையும் ஏமாற்றவோ, அசிங்கப்படுத்தவோ, கஷ்டப்படுத்தவோ, முதுகுல குத்தவோ வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் மாறிடுச்சு. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம். இப்பயும் இவங்க யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டாங்க. இவங்க தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா கூட அமைதியா போயிடுவாங்க. போங்க பார்த்துக்கலாம், இறைவன் இருக்கான் அப்படின்ற இறைவன் மேல பாரத்தை போட்டு போறவங்க தனுசு ராசிக்காரர்கள். நிறைய இடத்துல உடஞ்சி அழுதுருப்பாங்க, மனசு ரணமா இருக்கும். எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, இந்த இடத்துல என்னை ஏன் படைச்ச ஆண்டவனே, இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரங்கிட்டலாம் என்னை கோத்து விட்டுட்டியேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் இவங்க யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணத்துக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க, நல்லதை செய்ய போறார். பொருளாதார தடெல்லாம் இனிமே நீங்கிடுச்சு. கடன் எக்கச்சக்கமா இருக்குதுங்க, நான் என்ன பண்ணுவேன், மாறிடுங்க, எல்லாம் மாறிடும், எல்லாம் சரியாக போகுது. நீங்கெல்லாம் நல்லா இருந்தாதான் மற்ற அத்தனை பேரும் நல்லா இருக்க முடியும். முதல்ல தனுசு ராசிக்காரர்களை போல நல்லவர்கள் வாழ்ந்தால்தான் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். நல்லவங்க கஷ்டப்படும் பொழுது மற்ற உதவிகளே கிடைக்காம போயிடும். அதனால இறைவன் அப்படியெல்லாம் விடமாட்டார். யாரெல்லாம் நல்லா இருக்கணுமோ அவங்களெல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்க வைப்பார். மற்றவங்களுக்கு அந்த நல்லது நடக்கணும்னா இங்க நல்லா இருந்தாதான் அங்க கிடைக்கும்னு தெரியும் இல்லையா? அதனால உங்களெல்லாம் நல்லா வச்சிருப்பார். நிறைய மாற்றம் இருக்கு, பொருளாதார வரவு இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்குது. வேலையே இல்லை, இருந்த வேலையை நான் விட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும்.
உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. இப்போ திருமண யோகம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது, கணவன் மனைவி பிரச்சனை தீரப்போகுது. சகிப்புத்தன்மையோடு இருந்தவங்க நீங்கள் நிறைய சகிச்சுக்குவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. எத்தனையோ தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் படிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிச்சவங்க இருக்காங்க. அரசாங்க பள்ளியில் போய் சேர்த்து விட்டுருப்பாங்க. முதல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா அரசாங்க பள்ளியில் வருவாங்க. வேறு வழி இல்லை. அதுக்காக அரசாங்க பள்ளி தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த மாறுபாடு இருக்குது இல்லையா, வேறுபாடு, அதுலேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அரசாங்க பள்ளின்னு இவங்க தான் முதல் மதிப்பெண் எடுப்பாங்க. எங்கே போனாலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இறைவனோட அருள் எப்பயுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. தனுசு ராசிக்கு சந்திரன் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. உங்கள் கையில் தான் இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், குழப்பம் ஏற்படுத்திக்க கூடாது. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையை மனசுலேருந்து தூக்கி எடைய வைங்க. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். உங்கள் குணத்துக்கு எல்லாமே சரியாயிடும், நம்புங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணலை, நான் நல்லா இருப்பேன்னு நம்புங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, எனக்கு ஏன் இந்த கதி, அதை நினைக்காதீங்க. யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணலை, நான் நிச்சயமாக உறுதியாக நல்லா இருப்பேன், அதை நம்புங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. சந்திரனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. புதன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. புதன் பகவான் தெளிவான சிந்தனைகளை கொடுக்குறார். இப்போ எல்லாரையும் எளிமையாக நம்ப மாட்டீங்க. இவ்வளோ நாளாக எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ யாரெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ தெளிவாக உங்களுக்கு சிந்தனை தெளிவு கிடைக்கிறதுக்கு புதன் பகவான் துணையாக இருக்கார், சப்போர்ட் பண்ணுறார். இவங்க தான் நல்லவங்க, இவங்களால வச்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமே கிடையாது, இருட்டாக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிடுவார். உங்கள் புத்திக்கு தெளிஞ்சிடும், தெளிவு கிடைக்கும், மாறுதல் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி விடுவார், வழிவகை செய்வார், பக்க பலமாக இருக்கார். செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. இதனால பெரிய பிரச்சனை இல்லை. இந்த குடும்ப உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ரத்த வழி உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் உங்களுக்கு கை தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை ஆகிடுதே, அந்த பிள்ளை கஷ்டப்படுதே, அந்த பொண்ணு கஷ்டப்படுதே, நம்மளால ஏதாவது பண்ணுவோன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. வேணும் ஆடன ஆட்டம் அப்படின்வாங்க. அது எந்த ஆட்டத்தை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடிய ஆட்களே கிடையாது. ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போவாங்க, இவங்களாம் அனுபவிக்கிட்டோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ வருவாங்க, உங்ககிட்ட ஆதாயம் தேடுறதுக்கு வருவாங்க. நீங்கள் இல்லைன்னும் பொழுது உங்ககிட்ட பிரச்சனை கொடுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ரத்த வழி உறவுகளால், பங்காளி வழி, தாத்தா பாட்டி, அந்த உறவுகள் வழியெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான உறவுகள், சின்ன தாத்தா பேர பிள்ளைங்க வராங்க, சின்ன தாத்தா பிள்ளைங்க வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். வந்தால் என்னன்னு கேட்டு அப்படியே அவங்கள அனுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஈட்டுக்கு ஈடு நின்று பிரச்சனையை வளர்த்திக்காதீங்க. காலத்துக்கும் அந்த உறவுகள் வேறு வழி இல்லை, ரத்த உறவுகள் வந்து தான் ஆகணும் இல்லையா. அமைதியாக போயிடுங்க, சரியாக போயிடும். நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைங்க, இல்லையா அனுப்பி விட்டுட்டு போங்க, அமைதியாக இருந்துங்க, சரியாக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சிறப்பான இருக்காரு, மன தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு, தெளிவு கொடுப்பார். சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க. சுக்கிர பகவான் பொருளாதாரம் ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதாரம் எப்படின்னா, வரவு இருக்கும், செலவு அதிகமாக, தேவையில்லாத செலவு இருக்காது. அப்படி செலவு இருந்தாலும் சுப விரய செலவாக கொடுப்பார், நல்ல பலன் கொடுப்பார், மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரன்றது நல்ல ஒரு வரவு தானே. இந்த பொருளாதாரம் இல்லாததானா நிறைய இடத்துல நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போ அதற்கான வழிவகை உங்களுக்கு கிடைக்குது. இப்போ எதை மாதிரியெல்லாம் செலவு பண்ணலாம், எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான அம்சமாக சுக்கிர பகவான் கொடுக்குறார். சூரியன் உங்களுக்கு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு இப்பொழுது உங்களுக்கான வழிவகையை சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஒரு உயரத்துக்கு தூக்கி போய் வைக்க போகிறாங்க, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. பேர் புகழை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அரசாங்க உதவி கிடைக்காம இவ்வளோ நாள் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து எல்லா உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்க. அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் ஏதாவது எக்ஸாம் எழுதி நான் அரசாங்க வேலைக்கு போகணுமானா போகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக போகலாம், எக்ஸாம் எழுதுங்க, உறுதியாக எழுதுங்க, படிங்க, நல்லா படித்து ஊக்கமாக படித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் வேலை.
நிறைய பேர் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, கும்பராசி இதை மாதிரி ஆட்கள் செய்வாங்க. ஏன்னா அவங்க அதில் ஊக்கமாக இருப்பாங்க, தைரியமாகவும் இருப்பாங்க, ஒழுங்காக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம். அதனால எந்த விதத்துலேயும் தவறு இருக்காது. நிறைய இடத்துல வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இப்போ உறுதியாக படிங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல பிரச்சனை கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் தந்தைக்கு, தனுசு ராசிக்காரர்களின் தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே ஒரு மருத்துவரை பாருங்க, சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, அது போதும் அவங்களுக்கு. அதுவே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையில், கோவத்தில் இருப்பீங்க, கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ கேளுங்க, மாறுதல் ஏற்படும். நிறைய மாற்றம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும். இவ்வளோ நாளாக உணர முடியாமல் இருந்திருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு வந்திருக்கும். அதை உணர்ந்தே இருக்க மாட்டீங்க, ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி. ஆனால் இப்போ மாறுதல் கிடைக்கும். தாய்க்கு தகப்பனுக்கும் என்ன சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இத்தனை நாளாக நம்மளை கேட்கல, இப்போ ஏதோ கேட்குறாங்களே அப்படின்ட்டு அவங்களே சந்தோஷப்படுவாங்க. ஆனந்த கண்ணீர் வரும். இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்காருங்க. ஆனால் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைச்சாலும் ஓரளவுக்கு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும். தேவையில்லாமல் பேசுகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. வாயிலிருந்து வர வார்த்தைகள் அனைத்தும் சரியான வார்த்தையாக இருக்கணும். கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். ஒரு வார்த்தை நீங்கள் மாற்றி பேசினாலும் அங்கே பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டாக பேசினேன், சாதாரணமாக பேசினேன், இவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படி தான் ஆகும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. பேசும்போது நிதானமாக பேசுங்க. பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார். உறவினர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொஞ்சம் கொடுப்பாரு. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. அதனால் இப்போ அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. அவங்களாம் துரத்தி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சண்டைக்குன்னு வந்தாங்கன்னா அப்படியே அனுப்பி விட்டுட்டு பேசாமல் நில்லுங்க, சரியா போயிடும். அமைதியாக நின்றுடுங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நில்லிங்கனாலே சரியா போயிடும். சனி பகவானால் கொஞ்சம் தேகத்தில் மட்டும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைனஸ், சளி பிரச்சனை, மூச்சு வாங்கிறது, சளி பிடிச்சிக்கிட்டு வீசிங் வர்றது, இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கோங்க. அதற்கான மருத்துவத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா சரியாக போயிடும். ஆயுள் தீர்க்கம் உண்டு. உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்குது. பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, சின்ன சின்னதாக வரப்போகுது, அவ்வளோதான். அதையும் நீங்கள் மருத்துவரை முறையாக பார்த்துக்கோங்க. அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் அந்த உடனடியாக மருந்து வாங்கும்பொழுது அன்றைய தினமோ 2 தினத்துலேயே சரியாக போயிடும். அதை அலட்சியப்படுத்தினீங்கன்னா தான் வாரக்கணக்குலேயோ மாதக்கணக்குலேயோ இருக்கிறது சரியாக போயிடும். நினச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாருங்க. ராகுவும் கேதுவும் இனி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ராகுவால் பொருளாதாரம் வந்து ஏற்படுங்க, பண வரவு ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். மன தைரியம் ஏற்படுத்துவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதுவால் பகை வளர்றதை தடுப்பாருங்க. பகை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை போட்டு படுத்திக்கிட்டு இருந்தவங்களாம் தன்னால் விலகிடுவாங்க. புதுசாக பகையை ஏற்படுத்த மாட்டாங்க. இருக்கிற பகையும் அப்படியே சாதாரணமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க கேது பகவான். அதனால் ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். உங்கள் குணத்துக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க மாறுது. எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதே போல் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது வேலை வாய்ப்போ உத்தியோகமாக கிடைக்கிறதுக்கு கேது பகவான் உங்களுக்கு வழிவகை செய்கிறார். இவரும் உங்களுக்கு துணையாக இருக்கார். அப்புறம் என்னங்க, மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, கவலைப்படாதீங்க. பழசை நினச்சி பார்க்காதீங்க. நினச்சிங்கன்னா பயந்துருவீங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்தால் வந்துட்டு இருக்கீங்க. அதை நினைக்காதீங்க, கடந்துட்டீங்க, நல்லபடியாக கடந்துட்டீங்க. அதுலேருந்து வெளியே வந்துருங்க. இருக்கக்கூடிய காலத்தை பாருங்கள். நினச்சிக்கிட்டே இருங்க, நமக்கு வாழ்க்கை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, இப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு கற்பனைனா பண்ணுங்க, நிச்சயமாக வாழ்வீங்க. எதையுமே நினைக்காம மனசு சங்கடத்திலே இருந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கான காலகட்டம் வருது. அதை எப்படியெல்லாம் வாழணும், எதை மாதிரி இருக்கணும், குடும்ப உறவினர்கள்கிட்ட எப்படி அனுசரித்து போகணும், சந்தோஷமாக வாழணும்னு நினைங்க. ஏன்னா குடும்ப உறவினர்கள்கிட்ட வந்து குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால்தான் வெளியே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்னதான் வெளியே போய் தேடினாலும் கிடைக்காதுங்க. உள்ளே கிடைக்கிறது தாங்க வெளியே. உள்ளே உங்களை வந்து தலைவன் ஒரு பாராட்டு கிடைச்சிட்டாலே போதும். வெளியே போனாலும் அதே பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கிட்டு இங்கே வந்தால் இங்கே வாழ்த்துறதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த பாராட்டு எதுக்கு நமக்கு? அதை தான் சொல்கிறேன். குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரமாக கிடைக்கணும்னா அனுசரித்து தான் ஆகணும்.
எப்பயும் தத்துவம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தத்துவம் பேசுவாங்க, ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி அவங்களுக்கு, அதனால் பேசுவாங்க. அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காம போகலாம். சரியாக தான் சொல்லுவீங்க, இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அதெல்லாம் மாற்றிக்கோங்க, சரியாக போயிடும். வாழ்க்கை வாழ்வதற்குன்னு நினைங்க, நிச்சயமாக மாற்றம் உறுதியாக இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலம். அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்க.